இந்த அளவுக்கு ஒரு எம்மியான பால் கொழுக்கட்டையை நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். வீடியோ எடுக்கணும், ஏதாச்சும் ஸ்வீட் செய்ய தெரிஞ்சால் செய்யுங்கன்னு அம்மாக்கிட்ட கேட்டேன். பால் கொழுக்கட்டை செய்வான்னு கேட்டாங்க. உனக்கு பால் கொழுக்கட்டை செய்ய தெரியுனே எனக்கு இன்றைக்கி தெரியுது, செய்யுமா அப்படின்னு சொன்னேன். உடனே 1½ கப்பு அரிசி மாவு எடுத்துட்டாங்க, நல்லா சல்லிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக ஸ்பூன் வச்சுருக்காங்கன்னா, இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஊற்றி பிணைய போகிறாங்க. அது கையில் போட்டால் சுடும் இல்லையா, அதனால தான் ஸ்பூன் வச்சு இப்படியே பிரட்டிக்கிட்டே வராங்க. ஓரளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு வந்த பின்னாடி கையில் பக்குவமாக இந்த மாதிரி பிணைஞ்சிங்க. அம்மா நல்லா சின்ன சின்ன ஷேப்பாக அது உருட்டி வச்சுட்டாங்க. உருண்டையாக தான் உருட்டினாங்க. நீங்கள் வேணும்னா எந்த ஷேப் வேணுனாலும் உருட்டுங்க, ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டுங்க, அப்போ தான் வெந்து வரும். நல்லா ஒரு தட்டு ஃபுல்லாக உருட்டி வச்ச மாவை ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. இப்போ 1/2 லிட்டர் பாலை வந்து பாத்திரத்தில் ஊற்றிட்டாங்கங்க. பாத்திரத்தில் நல்லா பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்த உடனே உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருட்டுங்க, இது எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. சிம்மில் ஒரு 7-8 நிமிஷம் வச்ச உடனே நல்லா அது கொதித்து அந்த பாலில் ஊறிடுச்சுங்க. உடையில ஒரு உருண்டை கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாவு எடுத்தாங்களோ அவ்வளோ ஜீனி ஆட் பண்ணாங்க. அதாவது 1½ கப்பு மாவுக்கு இப்போ 1½ கப்பு ஜீனியை பாலில் ஆட் பண்ணாங்க. உங்களுக்கு இது ஜீனி அதிகம்னு தோணுன்னா நீங்கள் 1 கப்பு கூட ஆட் பண்ணிங்க போதும். இதோடு சேர்ந்து நல்லா கொதிச்ச உடனே திக்காக எடுத்த 1 கப்பு தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக வந்து ஏலக்காய் பொடியை வந்து தூவி இறக்குனா அட்டகாசமான இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதமான சூடோடையே எனக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாராட்டு மலையில் நினைங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.